அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். எந்த உறவில் திருமணம் அமையும்? பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அது உறவில் அமையுமா, அது எந்த உறவில் அமையும்? குறிப்பாக இப்போ அப்பாரோட பிறந்த மூத்த சகோதரி இருப்பாங்க, இளைய சகோதரி இருப்பாங்க. மூத்த சகோதரி வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கும், இளைய சகோதரி வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கும். ஆக அங்கே எங்கே திருமணம் அமையும்? தாயாரோட பிறந்த அண்ணன் தம்பி இருப்பாங்க, அண்ணன் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கும், அங்கேயும் பிள்ளைகள் இருக்கும். அதே போல் தாயாரோடு பிறந்த இளைய சகோதர வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கும். ஆக எந்த உறவில் திருமணமாகும்? அது மூத்த சகோதர வீட்டில் அமையுமா, இளைய சகோதரங்க வீட்டில் அமையுமா, அது உறவில் தான் அமையுமா, இல்லை அந்நியத்தில் போகுமா? இந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி ஜோதிட ரீதியாக கண்டுபிடிப்பது, அதற்கான கிரக நிலைகள் என்ன, ஜாதக அமைப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை ஸ்தானம். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதி 2, 6, 10 இந்த ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளும்பொழுது, இந்த ஸ்தானாதிபதிகளோடு சேர்ந்திருப்பது, அல்லது பார்வை பெறுவது, அல்லது பரிவர்த்தனை பெறுவது, இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி 7, 7ஆம் வீட்டு அதிபதி 2, இந்த மாதிரி இந்த 2, 6, 10 பரிவர்த்தனை பெறுவது, அல்லது சார பரிவர்த்தனை பெறுவது, இப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகர் தன்னுடைய தாயாருடைய வகையிலே திருமணம் செய்து கொள்வார். அதிலும் குறிப்பாக இந்த 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்ன? 11ஆம் இடம். தாயுடைய மூத்த சகோதர வீட்டிலே திருமணம் நடைபெறும். அடுத்ததாக இந்த 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது 4ஆம் இடம், தாயார் ஸ்தானத்துக்கு இளைய சகோதரம். ஆக தாயாருடைய இளைய சகோதரம் வழியிலே திருமணம் நடைபெறும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி 3, 7, 11 இந்த ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, அதாவது தந்தை வழியிலே திருமணம் நடைபெறும். அதிலும் குறிப்பாக 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது, அதாவது பரிவர்த்தனை பெறுவதோ, 7, 11 சேர்க்கை பெறுவதோ, அல்லது நட்சத்திர சார பரிவர்த்தனை பெறுவதோ, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது, அதாவது 9ஆம் இடத்துக்கு தந்தை ஸ்தானங்கிறது 9ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு இளைய சகோதர ஸ்தானம் 11ஆம் இடம். ஆக தந்தையினுடைய இளைய சகோதரி வகையிலே அந்த வீட்டிலிருந்து திருமணம் நடைபெறும். அடுத்ததாக 7ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று தனியாக எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது தந்தையுடைய மூத்த சகோதரி வகையிலே திருமணம் நடைபெறும். ஆக இந்த அமைப்பு இருக்கும் பொழுது, அதாவது 7ஆம் இடத்து அதிபதி வேற எந்த கிரக தொடர்பு இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது அது 9க்கு 11ஆக வருவதால் தந்தையுடைய மூத்த சகோதரி வகையிலே திருமணம் நடைபெறும். இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் அல்லது 7ஆம் இடத்து அதிபதியோடு ராகு கேதுகள் சம்பந்தப்படும் பொழுது அது அந்நியத்திலே திருமணம் நடைபெறும். அந்நியத்தில் தான் அந்த திருமணம் நடைபெறும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் நேருக்கு நேராக சம சப்தம ஸ்தானங்களாக நிற்கிறது. இப்போ லக்னத்தில் லக்னாதிபதி இருந்தால் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி, எந்த கிரக தொடர்பு இருக்கக்கூடாது. அதே போல் 2ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்ததுன்னா 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதி. இப்படி நேருக்கு நேர் 7க்கு 7 இருந்தால் எதிர்த்த வீட்டிலே பொண்ணு இருக்கும். இந்த எதிர்த்த வீட்டில் பொண்ணை விட்டுட்டு உலகம் பூரா சுற்றி இருப்பாங்க. அவருக்கு அந்த எதிர்த்த வீட்டிலேயே பெண் அமையும் அல்லது பிள்ளை அமையும். அதாவது நேர் எதிர்த்த வீட்டிலே அமையும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே அதாவது லக்னாதிபதி அல்லது 7ஆம் இடத்து அதிபதி சூரியனுடனோ சந்திரனுடனோ சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உறவிலே ஒன்று விட்ட உறவாவது அந்த உறவு சம்பந்தம், அந்த ரவுண்டிலேயே அமையும், உறவுலேயே அமையும். அதாவது 1 விட்ட உறவாக இருந்தாலும் 2 விட்ட உறவாக இருந்தாலும் அந்த உறவிலேயே திருமணம் அமையும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரே ராசியில், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரே ராசியில் இருக்கும் பொழுது அந்த உள்ளூர்லேயே அமையும். அல்லது 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, அந்த அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம் இல்லையா, வீட்டை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் சொந்த ஊரிலேயே திருமணம் நடைபெறும்.
அடுத்ததாக 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும் 3-7 ஒன்றுக்கொன்று சேர்ந்திருந்தாலும் 3-7 பரிவர்த்தனை பெற்றாலும் சார பரிவர்த்தனை நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றாலும் அவர்களுக்கு பக்கத்து ஊரில், அதாவது வெளியூர் அதாவது சொந்த ஊரை விட்டு பக்கத்து ஊர்லேயே திருமணம் நடைபெறும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சரராசி என்று சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளிலே இருக்கும் பொழுது சற்று தொலைவில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சரராசி அப்படின்னாலே 50 கிலோமீட்டர் அதாவது 15 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ள அந்த வரன் அமையும். அடுத்ததாக 7ஆம் இடத்து அதிபதி சிரராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, விருச்சகம், கும்பம் இது போன்ற சிரராசிகளில் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி இந்த சிரராசிகளில் இருக்கும் பொழுது உள்ளூர் முதல் 15 கிலோமீட்டர், அதிக தூரம் போகாது, உள்ளூர்லேருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளே அமையும். அதுவே 7ஆம் இடத்து அதிபதி உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகளில் இருக்கும் பொழுது 50 கிலோமீட்டருக்கு மேலே போகும். ரொம்ப தொலைவாக இருக்கும், 50 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் இருக்கும், அதை தாண்டியும் போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அதனோடு வேற பாவகிரக தொடர்பு இல்லாமல் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ சேர்ந்து இருந்தால் மறுமணமாக தன்னுடைய மனைவியின் தங்கச்சியோ அல்லது மனைவியுடைய தோழியோ திருமணம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.